மறுபடியும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்கிறோம். சங்கீதம் 91க்கு திருப்புவோம். சங்கீதம் 91. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. ஆகையால் தான் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிறது ஏதோ சபையினுடைய சட்ட திட்டங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கிறது அல்ல. பிரசங்கிப்பது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. இந்த சபையில் என்னென்ன பிரசங்கிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. விஞ்ஞானத்திலும் அறிவிலும் முன்னேறி வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திர மண்டலத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு. அப்படிப்பட்ட நாம் மனிதனுடைய உள்ளத்தை இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறோம். மனிதனால் மாற்ற முடியாது, மனிதனுடைய அறிவினால் மாற்ற முடியாது, மனித ஞானத்தினால் மாற்ற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய ஜீவியத்தை, அவனுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வருவது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அவசியம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அவசியம், அதை தியானிப்பது அவசியம், அதில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அப்படியே செய்வது அவசியம். ஏனென்றால் அதை செய்யும் போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதிலே ஒரு பெரும் சக்தி இருக்கிறது, அது நம்மை மாற்றுகிறது. அதை சொல்லுகிறதை கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்ய ஆரம்பிப்போம் என்றால் கொஞ்ச நாள்ல நமக்குள்ளே பார்ப்போம், ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாமே காண்போம். 91வது சங்கீதம் முதல்ல இருந்து வாசிக்க போகிறேன். இன்றைக்கு 8, 9, 10 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். போன வாரம் 7ஆம் வசனத்தை படித்தோம். எல்லாவற்றையுமே வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. போன வாரம் அதை பார்த்தோம். அநேகர் அந்த வசனத்தை என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ ஊரெல்லாம் நாசமோசங்கள் நடக்கிறது, ஊரெல்லாம் பொல்லாத கொடிய நோய்களும் நாசமோசங்களும் பலவிதமான தீமைகளும் நடைபெறுகின்றது பலருக்கு, ஆனால் எனக்கு அது நடைபெறாது என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுனால அங்கே ஊர் உலகத்தில் நடக்கிறது பலவிதமான தீமைகள், நாசமோசங்கள், அழிவுகள், நோய்கள், இவைகள் எல்லாம் அங்கே நடக்குது, நமக்கு அது வராது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆகையால் தான் இதை ராணுவ வீரர்களின் சங்கீதம் என்று அழைப்பது கூட உண்டு. ஏனென்றால் ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்க? ராணுவ வீரன் ஒருவன் இருந்தானா, யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மீது ஒரு குண்டு படுகிறது. குண்டு பட்டவுடன் அந்த குண்டால் தாக்கப்பட்டு அவன் விழுந்து எழுந்து பார்க்கும் போது அவனுடைய பாக்கெட்ல வைத்திருந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அந்த குண்டு பாஞ்சிருக்குது. அதனால நெஞ்சுக்குள்ள பாயல. எடுத்து பார்த்தானாம், வேதத்தை திறந்து பார்த்தா, புதிய ஏற்பாட்டை திறந்து பார்த்தா அதுல சங்கீதமும் இருக்குது. அந்த சங்கீதத்துல 91வது சங்கீதத்துல 7ஆம் வசனத்துக்குள்ள அந்த குண்டு இருந்துச்சாம். இது ரொம்ப நாளா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உண்மையா இருக்க கூடாது? கர்த்தர் அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர், அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நம்புகிறேன். எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார், அற்புதமாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்புகிறேன். ஆனால் இந்த வசனம் 7ஆம் வசனம்
ஏதோ ஊர் உலகத்தில் எல்லாம் நாசமோசங்கள், அழிவு, வியாதி, நோய்கள் நடக்குது, ஆனா உனக்கு அதை அணுகாது என்று அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது? உன்னை எதிர்த்து வரும் சக்திகள், பிசாசின் வல்லமைகள், பிசாசினால் ஏவப்பட்டு, பிசாசினால் ஊக்குவிக்கப்பட்டு உன்னை எதிர்க்க அனுப்பப்பட்ட சக்திகள், அது மனிதர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேருமாய் விழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இது ஏதோ ஊர் உலகத்தில் நடக்கிற அழிவையும் நாசமோசத்தையும் சொல்லி அது உனக்கு வராதுன்னு சொல்லல. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்று சொல்லுகிறது. உங்களை எதிர்த்து வருகிற சக்திகள், உங்களை நாசமாக்க வேண்டும் என்று, அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுவார்களாம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? மோசே இந்த சங்கீதத்தை எழுதினார். சங்கீதம் எல்லாம் தாவீதால் எழுதப்படவில்லை. 90ஆம் சங்கீதம் மோசே எழுதினதுதான். 91வது சங்கீதம் மோசே எழுதினது. நான் அநேக வருஷங்களாக இந்த சங்கீதத்தை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் கண்டுகொண்டது என்ன? இப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்ததிலிருந்து நான் கண்டுகொண்டது என்ன? இதை படிக்க படிக்க மோசேயும் அவருடைய அனுபவத்தையும் படித்து விட்டு இதை படித்தால் இன்னும் நன்றாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. ஏன்னா அவர் தான் எழுதினாரு. அவருடைய அனுபவங்கள், அவர் அனுபவித்த காரியங்கள், அவைகளை பின்னணியாக கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நடந்த அற்புதங்களையும் கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்படியாய் செய்கிறார். ஆகையால் மோசேயினுடைய அனுபவத்தை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், கணக்கில் எடுக்காமல் இந்த சங்கீதத்தை விவரமாக வியாக்கியானம் சரியாக பண்ண முடியாது. மோசேயினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது அவருடைய சங்கீதம், அவருடைய வார்த்தை. நான் போன வாரத்தில் வாசித்தேன் உபாகமத்திலே, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும், இதே பாஷை, இதே மாதிரி சொல்றார். 1000 பேர் உன் பக்கத்தில், 10,000 பேர் உன் வலது புறத்தில் சொன்னது போல போன வாரத்தில் வாசித்தோம். ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஓட்டுவது எப்படி? எப்படி நம்முடைய மக்கள் ஒருவன் 1000 பேரை தீர்த்து கட்டுறான், இன்னொருத்தன் 10,000 பேரை தீர்த்து கட்டுறான். எப்படி இவ்வளவு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி கிடைக்கிறதாம்? அவர்களுடைய கண்மலை, அவர்களை ஏவி விடுகிற அந்த பிசாசு, அவர்கள் நம்பி இருக்கிற தெய்வங்கள் அவர்களை கைவிடுகிறது. ஆனால் நாம் நம்பி இருக்கிறவரோ, நம்முடைய கண்மலையோ வித்தியாசமானவர் என்று சொல்லுகிறார். அவர் அதை சொல்லும் போது 1000 10,000 பேர் என்கிற அந்த மொழியை உபயோகப்படுத்துகிற வேளையிலே விரோதிகளை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பல விரோதிகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பல ஜாதிகள், தேசங்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். அவர்களை நசுக்கி விடலாம், அழித்து விடலாம், ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்று எண்ணினார்கள். பார்வோனே எண்ணினான். ஒரு ஆண் குழந்தையும் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு கிரியை செய்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவித்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை நசுக்க நினைத்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் 1000 பேராகவும் அவர்கள் வலதுபுறத்தில் 10,000 பேராகவும் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு செய்ய நினைத்த ஒரு காரியம் இவர்களை அணுகவில்லை. அதைத்தான் சொல்லுகிறார் மோசே. அதான் சொல்றார். இன்றைக்கும் இந்த பூலோகத்திலே நாம் ஒரு கொடூரமான பூலோகத்தில் வாழ்றோம். தீமைகள் நிறைந்த உலகம். எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் என்று பலவிதமான சக்திகள் கிரியை செய்து கொண்டு வருகின்றன. பிசாசு பகையும் விரோதத்தையும் பலவிதமான பொறாமைகளையும் உண்டு பண்ணி ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய மக்களாகி நீங்கள் வாக்குத்தத்தத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிர்த்து வருகிறவர்கள் விழுவார்கள். எதிர்த்து வருகிற சக்திகள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் அந்த அவர்கள் நினைக்கிற காரியம் நமக்கு நடக்காது, அந்த அழிவு நமக்கு நேரிடாது என்கிற அர்த்தத்திலே தான் அது சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அது உண்மையாகவே அர்த்தமாகிறது. எப்படி அவர்கள் அழிந்து போவார்கள்? 4 விதத்தில் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். மோசேயினுடைய அனுபவத்தை வாசிக்கும் போதும் நாம் பார்க்கலாம், அநேக நேரம் தேவன் நேரா ஒன்னும் பெரிய அவரே ஒரு கோலை எடுத்துட்டு அடிச்சு ஒழிக்கல. அவங்கள எப்படி அழிந்து போனார்கள் இவர்களை எதிர்த்து வந்தவர்கள்? அநேக நேரத்திலே சாதாரண காரியங்களால் அழிந்து போனார்கள். என்ன காரியங்கள்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகள் மத்தியிலே தாக்கி பிடிக்க முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அழிந்து போவார்கள். இவைகளின் மத்தியிலே நிற்க முடியாமல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். ஆனால் அது உன்னை அணுகாது. எது? அந்த தீமைகள், அந்த நாசமோசங்கள், அவர்கள் எண்ணின அழிவு, அவர்கள் திட்டமிட்ட அந்த தீமை உங்களுக்கு நேரிடாது என்று அவர் சொல்லுகிறார். சாதாரண காரியங்கள் அவர்களை வந்து அழித்து போடுகிறது. ஆனால் நாமோ பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் அழித்தார் என்று. அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னால பொறுத்து பார்க்கிறார். அவர்கள் திருந்துவார்களா என்று பார்க்கிறார். ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல, அழிக்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார். அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்களா, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் திரும்புவார்களா என்று எதிர்பார்க்கிறார். நினிவே சொன்னேன், எப்படி அந்த பட்டணத்தில் போய் யோனா பிரசங்கித்த போது அழிவு வரப்போறது பிரசங்கம் பண்ணா, ஏன்னா ஆண்டவரே தான் சொன்னார் போய் பிரசங்கம் பண்ணு, அழிவு கொண்டு வர போறேன். கடைசியில் அழிவே வரல, ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்பி தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் சீர்பொருந்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அழிக்கவில்லை, ஆண்டவர் அழிக்க பார்த்து கொண்டில்லை ஜனங்களே. ஆனால் ஜனங்கள் சில நேரத்தில் அழிந்து போகிறார்கள். ஏன் அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசனுடைய டீம்ல சேர்றதுனால, பிசாசனுடைய கிரியைகளை செய்கிறதுனால, பிசாசோட சேர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எதிர்க்கிறபடியினாலே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை எதிர்த்தவர்களை ஏன் ஆண்டவர் அழித்து போட்டார்? ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா? ஏன் அவர்களை அழித்து போட்டார்? ஏன் அழித்து போட்டார் என்றார், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்காக. அவர்கள் மூலமாக மேசியா வர வேண்டும், அவர்கள் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று வைத்திருந்தபடினாலே அவர்களை எதிர்த்தவர்கள் ஆண்டவரையே எதிர்த்தவர்களாகிறார்கள். ஆகையால் தான் அவர்களை அழித்து போடுகிறார். பொறுத்து பார்க்கிறார், கேட்கவில்லை என்றால் அவர்களை அழித்து போடுகிறார். கடைசி காலத்திலேயும் நியாய தீர்ப்பு நாளில் அப்படிதான் நடக்க போகிறது. நான் சொன்னேன், நரகத்தை குறித்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். எப்படியா நல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை மக்களை பிடிச்சு தள்ளுறதுக்குன்னு வைத்திருக்கலாமா? நான் சொன்னேன், நரகம் நமக்காக ஏற்படுத்தப்படவில்லை, அக்கினி கடல் மக்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. வேதமே சொல்லுகிறது, இயேசுவே சொன்னார். இயேசுடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தை என்ன? அந்த அக்கினி கடல் நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் ராமன் சொல்லுவோம். உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, வெளியில் இருக்கிற பாவிக்காக அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், அழிந்து போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம், ஒருவராவது அக்கினி கடலில் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். மக்களுக்காக நரகம் உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனா பிசாசின் பக்கத்துல தான் நிற்பேன், பிசாசை தான் நான் பின்பற்றுவேன். பிசாசு போற இடத்துக்கு தான் போய் ஆக வேண்டியதா இருக்கிறது. கடைசியில தொடர்ந்து பார்ப்போம். 8ஆம் வசனம், 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 3 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மை எதிர்த்து சக்திகள் கிரியை செய்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், நம்ம எதிர்க்கும் சக்திகள் அநேகம் இருந்தாலும், நாம் ஒரு காரியத்தை சரியா செய்ய வேணும். அது என்ன? நாம் கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்க வேண்டும். அவருடைய அடைக்கலத்தில் நாம் வாழ வேண்டும். அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புக வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக நாம் தங்க வேண்டும். அவருடைய மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கே தங்க வேண்டும்.
உன்னதமான அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொண்டாய் என்றால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், பெர்மனன்ட் பிளேஸ் டு டுவெல். ஏதோ போய் அப்பப்ப தேவையான நேரத்தில் கர்த்தரிடத்தில் போயிட்டு வர்றதில்ல. உனக்கு தாபரமாக கொண்டாய் என்றால் எப்போதுமே நீ தங்கி இருக்கிற இடமாக கொண்டாய் என்றுதான் அர்த்தம். இதனாலதான் இந்த சங்கீதம் சிலருக்கு வேலை செய்யறது இல்லை. ஏன்னா அவர்கள் தேவை வரும்போது ஜனங்கள் அநேகர் ஆண்டவரிடத்தில் ஓடி வருவார்கள். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்க, ஐயோன்னுவாங்க. ஆண்டவரே என்னை காப்பாத்த, ஆண்டவரே என்ன சுகமாக்க, ஆண்டவரே என்ன இப்படி பண்ணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் என்று ஆபத்து நேரத்தில் ஓடி வருவார்கள். மற்ற நேரத்தில் அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தங்க மாட்டார்கள், அந்த மறைவிடத்திலே இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க மாட்டார்கள். அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஆவிக்குரிய காரியமே ஞாபகம் வருது, கோயில் தான் ஞாபகம் வருது. சில ஆட்களை பார்க்கும் போது எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு, சிலரை பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனை. ஏன்னா அப்பதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு, கோயிலை பார்க்கிறது, பிரச்சனைனா தான் ஆண்டவரை தேடுறது. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த 91ஆம் சங்கீதம் வேலை செய்யாது. யாருக்கு இது வேலை செய்ய போகிறது? எப்போதுமே அவருடைய மறைவிடத்திலே இருக்கிறவன். மறைவிடம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, அவரோடு கூட நாம் தேவனுக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலை. மறைவிடம் என்றால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்முடைய புது வாழ்க்கை, நம்முடைய மறுபிறப்பு, அந்த அனுபவம், அதன் வாழ்க்கை, அதை குறிக்கிறது. அந்த மறைவிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நிழலை விட்டு வெளியே வந்தா என்ன ஆகிறது? அப்பொழுதுதான் உஷ்ணம் படுது, அப்பதான் மழை நம்ம மேல அடிக்குது. அந்த நிழல், அந்த கொடைக்கு கீழாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பின் கீழாக எப்போதும் தங்க வேண்டும். அவருடைய சிறகு கீழாக, அவருடைய சட்டையின் கீழாக எப்போதும் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும். எப்போதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்ல. அவருடைய மறைவிடத்தையும், அவருடைய நிழலையும், சட்டையையும், அவருடைய சிறகையும் எப்போது வந்து நேரம் இருக்கும் போறதுல வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதுமே வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிஷம் வாழ்கிற வாழ்க்கை. எந்த நாளும் எந்த நேரமும் நாம் அந்த நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதம் நமக்கு வேலை செய்கிறது. 9ஆம் வசனம் ஒரு நிபந்தனை. எல்லாரும் அதை புரிந்து கொள்வோம். நான் சொன்ன 3 இடத்துல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை சரிசமமா பிரிச்சு, முதல்ல நிபந்தனை, நடுவுல ஒரு நிபந்தனை, அப்புறம் கடைசியில நிபந்தனை, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இது வெறும் சும்மா அப்படியே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்யும் என்று யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்துகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவர்களுக்கு இது கிரியை செய்யும். யாருக்கு இது கிரியை செய்கிற போறது? எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். மோசே அதை அனுபவித்திருக்கிறார். எதை அனுபவித்திருக்கிறார்? அவருடைய நிழலின் கீழ், அவருடைய மறைவிடத்தின் கீழே தங்குகிற வேளையிலே, அங்கே நாம் ஜீவிக்கிற நேரத்திலே, அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிற நேரத்திலே, அதை விட்டு விலகாமல் இருக்கிற நேரத்திலே, அதிலேயே வாழ்ந்து அதிலேயே அவரே பின்பற்றி செல்கிற நேரத்திலே எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதை மோசே அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில், கஷ்ட நேரத்தில், எதிர்ப்புகளின் நேரத்திலே, பிரச்சனைகளின் நேரத்தில் தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்த கொடைக்கு கீழே இருந்து வெளியே போயிடுவாங்க. அந்த மறைவிடத்திலிருந்து அந்த நேரம் தான் வெளியே போவாங்க. ஏன்னா, ஐயோ எனக்கு நல்ல ஒண்ணுமே சரியா இல்லைங்க, என்னுடைய பிரச்சனைகள்லாம் என்ன தாழ முடியல, எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகள், அநேக போராட்டங்கள், அநேக வருத்தத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஆகையால் நான் கொஞ்ச நாள் கோயிலுக்கு கூட போல, கொஞ்ச நாள் வேதத்தை வாசிக்கல, கொஞ்ச நாள் ஜெபிக்கல, கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வாழவில்லை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஏன்? பிரச்சனை வரும்போது அவர்கள் அதை விட்டு போய்விடுகிறார்கள், அந்த வாழ்க்கையை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பிரச்சனை வரும்போது தான் எங்க இருக்கணும்? இன்னும் ரொம்ப
ரொம்ப ஜாக்கிரதையாய் அந்த மறைவிடத்தில் அந்த நிழலில் நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த விதமான சோதனைகள் நேரிட்டாலும், அந்த நேரத்தில், அந்த சோதனையின் நேரத்தில் தான் இன்னும் ஜாக்கிரதையா நாம் அந்த நிழலுக்கு கீழே இருக்கிறோமா, அந்த பாதுகாப்பின் மறைவிடத்தில் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையின் நேரத்தில், ஐயோ எனக்கு சோதனை ரொம்ப அதிகமா இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி அந்த மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தா சோதனை இன்னும் அதிகமாகிறது ஒழிய அது குறைகிறது கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை கரெக்டா செய்வோம். நம்ம பிரச்சனை வர்ற நேரத்தில் தான் இன்னும் நடுவில், அந்த கொடைக்கு நடுவில் போய் நின்னுக்கிறோம். எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிற வேளையிலே, நாம் அதிகமாக தாக்கப்படுகிற வேளையில தான் நாம் என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாய் அந்த நிழலிலே, அந்த மறைவிடத்தில் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் மறுபடியும் சொல்லுவாங்க ஜனங்க, பிரச்சனை ரொம்ப அதிகம் தாங்க, இதெல்லாம் முடிட்டு நான் அப்புறம் கோயிலுக்கு வர்றேன். இதெல்லாம் முடிஞ்ச ஆளே, இந்த பிரச்சனை ஆளையே முடிச்சிடும். பிரச்சனை இருக்கும் போதுதான் இன்னும் அதிகமா வசனத்தை தேடணும். பிரச்சனை இருக்கும் போதுதான் இன்னும் வசனத்தினிடத்துல வரணும். நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம் என்ன? நம்முடைய கோட்டை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பதுதான் நம்முடைய கோட்டை. அதுதான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெங்த். நம்முடைய பலத்தின் இடம் அதுதான். கோட்டைன்னு சொன்னா எது? அந்த அரண், அதற்கு பின்னாலே நின்று கொண்டு, பாதுகாப்பான அந்த அரணுக்கு பின்னாலே நின்று கொண்டு எதிரியை தாக்குவதுதான் கோட்டை. எங்கிருந்து நீங்க எதிரியை தாக்க முடியும்? சும்மா போய் வெளியில நின்றுட்டு தாக்க முடியாது. அந்த அரணுக்கு பின்னால வந்து நிற்க வேணும். அந்த அரண் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அந்த அரண். அந்த அடைக்கலம் என்ன? அடைக்கலம் புகுவா என்று சொல்லி இருக்குது. எங்க அடைக்கலம் புகுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் அடைக்கலம் புக முடியும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் நேரிடும் போது வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கும் வருது. ஒண்ணு புது பிரச்சனை இல்லை, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குற. எங்க தப்பித்துக் கொள்ற வழி இருக்குது? வசனத்துல தான் இருக்குது. அப்ப தப்பித்துக் கொள்கிற வழிக்குள்ள ஓடி வரணும், அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரணும். வசனத்துக்கு, வசனத்தை நோக்கி, வசனத்தின் மேல இன்னும் நம்பிக்கை வச்சு, அதிகம் விசுவாசம் வைத்து வசனத்தை நோக்கி வர வேண்டுமே தவிர வசனத்தை விட்டு ஓடக்கூடாது, தேவனை விட்டு விலகக்கூடாது. எங்க ஓடி வரணும்? பிரச்சனை அதிகமாக ஆக இன்னும் வசனத்துக்குள்ளாக நம்பிக்கை வைத்து, இன்னும் வசனத்துக்குள்ளாக வந்து நாம் அடைக்கலம் புக வேண்டும். அந்த பலத்தின் இடத்தில், அந்த கோட்டைக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் கிரியை செய்கிறது. சில நேரத்தில் 91ஆம் சங்கீதத்தை வாசித்து விட்டு அநேகருக்கு பெரிய அதைரியம் தான் ஏற்படுகிறது. இதெல்லாம் சொல்லி இருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, பாட்டு தான் பாட முடியுது ஒழிய இதெல்லாம் நடக்குதான்? கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குமா நடக்காதா? ஆனால் நாமும் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய அடைக்கலத்திலே அவரை நாம் அடைக்கலமாய் கொண்டு அவரை தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். தாபரம் என்று சொன்னால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், ஹாபிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்குமிடம். அவரை என்னவாய் தெரிந்து கொள்ள வேண்டும்? தங்குமிடமாக. கிறிஸ்து வண்டியில வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? கிறிஸ்து வண்டியில வந்திருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எப்படி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரிடத்தில்? இனிமேல் நான் இங்கேயே தான் தங்கிட போறேன், ஆண்டவருக்குள்ளேயே தான் நான் ஜீவிக்க போறேன். இனிமே என்னுடைய வாழ்க்கை இதிலே தான், இனிமே இயேசுவுக்குள்ளாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருக்குள்ளாக தான் என்னுடைய ஜீவியம் இருக்கிறது. நான் இனி அவருடைய பிள்ளை, நான் அவருக்குள்ளாகவே ஜீவிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் தங்குமிடம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நீங்கள் தங்குமிடம், வந்து விசிட் பண்ணிட்டு போற இடம் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன இடம்? தங்குமிடம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த மறுபிறப்பின் வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை, நான் தங்குமிடம். எத்தனை பேர் தங்க போறீங்க இதுலயே? ஹல்லேலூயா. இதுலயே தங்கிடணும். இதுக்கு வெளியே போனாதான் வம்பு. இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் வம்பே கிடையாது. இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, அற்புத விதமான பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆகையால் பிரச்சனைகள் இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம் எங்க இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அங்கேயே
தங்கிவிட வேணும். அங்கே தங்குகிற போது அது உன்னை அணுகாது. சிலர் சொல்லுவாங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க, சில நேரத்தில் அது அப்படி ஆயிடுது. கிடையாது, எல்லாரும் சொல்லுவோம் அது உன்னை அணுகாது. வேத வசனம் அது உன்னை அணுகாதுன்னா அணுகாதுதான். அப்புறம் அணுகிச்சுன்னா ஏன் அணுகிச்சுன்னு பார்க்கணும் ஒழிய சில நேரத்தில் அது அணுகும், சில நேரத்தில் அணுகாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க அது என்னை அணுகாதுன்னு? எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகுது? பின்ன பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்குது. ஆனா ஏன் நேரிடுகிறது? நான் சொல்லுகிறேன், காரியத்தை நன்றாய் கவனித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்தோம். கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா? வேலி அடைச்சிருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா பிசாசை தான் கேட்கணும். அவனுக்கு நல்லா தெரியும் வேலி அடைச்சிருக்கிறான். விசுவாசிகள் நிறைய இடத்துல தெரியறது இல்ல, விசுவாசிகள் நிறைய நினைக்கிறது இல்ல. கர்த்தர் நம்ம சுத்தி வேலி அடைச்சிருக்கிறார், பாதுகாக்கிறார்ன்றது விசுவாசிகள் சில நேரத்தில் நம்புறது இல்ல, பிசாசையே நம்புறான். பிசாசு உங்களை பார்த்து ஐயோ வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் ஒண்ணும் செய்ய முடியலையே, வெளியே தானே நிக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. வேலி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக நாம் வந்து விடுறோம் பாருங்க. அப்ப நம்ம சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறார். He draws a circle around us. நம்ம சுற்றி ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தை போட்டு விட்டு பிசாசுக்கு என்ன சொல்றாரு? இந்த வட்டத்துக்குள்ள நீ எந்த காரணத்தை கொண்டும் நுழைய கூடாதுன்றார். ஆனா நம்ம என்ன சொல்றார்? இந்த வட்டத்துல வந்து தங்குன்றாரு, இங்க இருன்றாரு, நீ என்ன அடைக்கலமா ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார். இங்கேயே தங்கிட்டு விட்டு வெளியே போகாதன்னு சொல்றார். ஆனா கழுத்தை பிடிச்சு உள்ள தங்க வைக்க, ஹலோ இருக்கிறீங்களா? கழுத்தை பிடிச்சு உள்ள தங்க வைக்க போறது இல்ல. வட்டம் போட்டுட்டு இங்கேயே தான் இரு, நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்றைக்கு நீங்க எனக்கு ஆண்டவர் வேணாம், இயேசுவே எனக்கு வேணாம், நான் போறேன்னா ஆண்டவர் பேசாம இருக்கதான் போறார். உங்களை கழுத்தை பிடிச்சு உள்ள உட்கார வைக்க முடியாது. பிசாசை உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை இடலாம், அவனை தடை செய்யலாம். ஆனால் விசுவாசி இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாம தடை செய்யறது இல்லை. ஆண்டவர் வெளியே போகாதன்னு அறிவுரை சொல்றார், வெளியே போகாதன்னு போதிக்கிறார், அவருடைய வழியை காண்பிக்கிறார். இதுதான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறார். இதுல தங்கிடுன்றார். இந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாத, இதிலேயே இருன்றார். உங்களோட கெஞ்சதான் முடியும், சொல்லதான் முடியும், போதிக்கதான் முடியும், எடுத்து உரைக்கதான் முடியுமோ ஒழிய கழுத்தை பிடிச்சு உள்ள வச்சிருக்க முடியாது. எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் போட்ட அந்த வட்டத்துக்குள்ள நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, உள்ள வந்தாச்சு. வேலியை பற்றி பேசினப்ப சொன்னேன், அந்த வேலியில தொலை போடுறது என்ன? பயம். பயத்தை அனுபவித்தா அந்த வேலையில் என்ன ஆயிடுது? வழி உண்டாயிடுது. பிசாசுக்கு வழி உண்டாயிடுது. யோபு எல்லாத்த குறித்தும் பயந்தான், ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் பயப்படல. எல்லாத்த குறித்தும் பயந்தான். செத்துடுமோன்னு சாவை குறித்து மட்டும்தான் நாம் பயப்படவில்லை, அதனால்தான் சாகல. மீதி எல்லாம் எதெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் வந்தது. சாவை குறித்து பயப்படல, சாவு வரல. மீதி எல்லாம் வந்தது. எதை குறித்தெல்லாம் பயப்படுறோமோ அது நம்ம பிடிக்குதுன்னு சொன்னேன். பிசாசுக்கு வழி உண்டாகி விடுகிறது. அந்த வட்டத்துக்குள்ள வருகிறதுக்கு நாமே கதவை திறந்து விடுகிறோம் பயத்தின் மூலமாக என்று சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன், நாம் உள்ள இருக்கிறோம், அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் நாமே அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம். ஹலோ இருக்கிறீங்களா இல்லையா? நாமே என்ன பண்ணிடுறோம்? அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வருகிறோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது மாட்டிக்கிறோம். நமக்கு இந்த வட்டத்தின் மேன்மை புரிகிறதில்லை. இந்த தேவனுடைய நிழல், அவருடைய மறைவிடம், அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் போகிறது என்பது இந்த ஆவிக்குரிய அருமையான சத்தியம், உண்மை நமக்கு அநேக நேரத்தில் அது மேன்மையா விளங்குகிறது கிடையாது. நாம் எங்க இருக்கிறோம் என்கிற மேன்மையான ஸ்தானம் நமக்கே விளங்குகிறது இல்லை. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார், வட்டம் போட்டிருக்கிறார், பிசாசுக்கு கட்டளை எடுத்திருக்கிறார் நம்மை தொடக்கூடாது என்று. பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நின்று வாயை பொழுது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு எப்படி இருக்கிறான்? யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல்
அவன் அந்த வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு உரு சுத்திக்கிட்டே இருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் தான். அவன் ஒண்ணு யாரையும் விழுங்குற மாதிரி தெரியல. யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எல்லாரையும் விழுங்கிட முடியாது. எல்லாம் வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். அவன் சுத்தி சுத்தி வர்றான், கர்ச்சித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் யாரையும் ஒண்ணு திடீர்னு வந்து விழுங்கிட முடியாது. ஆனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆக முடியும்? நிச்சயமாக விழுங்க முடியும். நல்லா சொல்றேன் கவனிங்க. வேலியை குறித்து சொல்லும் போது சொன்ன, அந்த வேலி எப்படி பலம் உள்ளதாக நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன். அந்த வேலியினுடைய பலன் என்ன? எப்படி அந்த வேலி ஸ்ட்ராங்கா நமக்காக நிக்குது, எல்லா சக்தியும் தடுத்து நிறுத்துகிறது? விசுவாசம் தான். விசுவாசம் தான் அந்த வேலி என்ன பண்ணுது? நிக்க வைக்குது. பயம் என்ன பண்ணுது? அந்த வேலிய விழ வைக்குது. விசுவாசத்துல நாம் நிற்கிற வரைக்கும் அந்த வேலி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது, யாரையும் உள்ள விடாது. பயம் வரும்போது வேலி விழுந்து விடுகிறது. அதே போலதான் இந்த வட்டமும். இந்த வட்டத்துக்குள்ளே நாம் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி அங்கே தங்குகிற வேளையிலே இந்த வட்டத்தை தாண்டி எப்பேற்பட்ட பெரிய பிசாசா இருந்தாலும் சரி உள்ள வரவே முடியாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்றோம் பாருங்க. எப்படி வெளியே வர்றோம் நாம இந்த வட்டத்தை விட்டு? உண்மையாகவே ஒரு பெரிய கோடு ஒண்ணு போட்டு வச்சிடல ஆண்டவர். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இல்லையா? கோடு போட்டு இந்த கோடை தாண்டாதுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். அதனால நல்லா விளக்கணும் இதை. எப்படி அந்த வட்டம் வேலை செய்யுது? எப்படி அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம்? எப்படி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம்? நாம் எப்படின்னு சொல்றேன். ஆண்டவரை நம்பாமல், அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியாமல், சந்தேகம், பயம், சோதனை, இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள வரும்போது இந்த வட்டத்தை விட்டு நாம வெளியே வந்துடுறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்கிற வேளையிலே, பயப்படுகிற வேளையிலே, சோதனைக்கு நாம் விழுந்து விடுகிற வேளையில கவனிங்க. பிசாசு 3 காரியங்களால் ஜனங்களை தொட பார்க்கிறான். 3 காரியம் என்ன? ஒன்று சோதனை, இன்னொன்று சோதனையில் என்ன சொல்றான் சாத்தான்? எல்லாரும் செய்யறாங்களே, நீயும் செய்யலாம், அதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? அது கேட்டாலே பிசாசு தான் தெரிஞ்சுங்க. அது பிசாசு தான் அப்படி பேசுவான். எப்படி சொல்றான்? அது செய்யறது தப்புன்னு தெரியும், வேதம் நமக்கு தெரியும், வேத வசனம் தெரியும், மனசாட்சி நம்ம உறுத்துது, எல்லாம் நமக்கு சொல்லுது தப்புன்னு. ஆனா பிசாசு என்ன சொல்வான்? அதெல்லாம் பார்க்காத, எல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதுனால அது சரிதான் என்று சொல்லுவான். அதான் சோதனை. அந்த சோதனைக்கு நாம் விழும்போது, அது எந்த வாழ்க்கையில எந்த விதமான சோதனையா இருந்தாலும் சரி, எந்த விதமான தவறுகளா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, பிசாசு வந்து நம்மை சோதித்து எல்லாம் செய்யறாங்க அதனால நீயும் செய்யும் சொல்லும் போது அவனுடைய பேச்சை கேட்டு அதற்கு விழுந்து நாம் அதை செய்கிற வேளையில என்ன ஆகிறது? அந்த வட்டத்துக்கு வெளியே நாம வந்து காலை எடுத்து வெளியே வச்சிடறோம். அப்புறம் இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் அங்க உலாத்திட்டு இருக்கிறான் காலை கவறதுக்காக. என்றைக்கு நாம் அந்த சோதனைக்கு விழுந்து பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போறோமோ அன்றைக்கே அந்த வட்டத்திலிருந்து வெளியே கால் எடுத்து வைத்து விடுகிறோம். 2வது பெரிய காரியம் பிசாசு பண்றது சந்தேகம். எல்லாம் சொல்லுங்க. முதலாவது சோதனை, 2வது சந்தேகம். சந்தேகத்தை எப்படி பிசாசு உண்டாக்குறான்? அவர் பாரு, அவருக்கு அது வேலை செய்யல, இதெல்லாம் நம்பினாரு, அதெல்லாம் பொண்ணும் நடக்கல. அந்த பிரசங்கியார பாரு, இந்த விசுவாசியை பாரு, அந்த அம்மாவை பாரு, இந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, இவங்களுக்கெல்லாம் இது வேலை செய்யல, உனக்கு இது வேலை செய்ய போதா? எனக்கு தெரிஞ்ச 5 பேருக்கு இது வேலை செய்யல, நீ 6வது ஆள், உனக்கும் அப்படியேதான் ஆக போகுது. அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, உனக்கும் அப்படியேதான் ஆக போகுதுன்னு பிசாசு சொல்லுவான். எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கான் போல, கண்டிப்பா சொல்லுவான். பிசாசுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிற வேலை. என்ன சொல்றான்? அவங்கள பாரு, இவங்கள பாரு, எல்லாருக்கும் இது நடந்துதா? இதெல்லாம் நம்பி போனாங்க, இதுல இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது நடந்துதா? உனக்கும் அது நடக்காதுங்கிற சங்கீத அந்த 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 சந்தேகத்தை உண்டாக்குவான். சந்தேகத்தை உண்டாக்கும் போது சங்கீதத்துக்கு தான் வரணும். சொல்லணும், பிசாசே அது என்னை அணுகாது. அவங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியாது,
நான் ஒண்ணும் கர்த்தர் இல்லை எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இது எப்படி ஆச்சு, அது எப்படி. நம்ம கர்த்தர் இல்லை, எல்லா ஞானமும் நமக்கு இல்லை, எல்லா வெளிப்பாடும் நமக்கு கிடையாது. எனக்கு ஒன்றுதான் தெரியும். இந்த வசனம் சொல்லுது, அவரை எனக்கு தாபரமாக நான் கொண்டிருந்தேன் என்றால், அந்த வட்டத்துக்குள்ளே நான் தங்கினேன் என்றால், அந்த மறைவிடத்தில் அந்த நிழலிலே அவருடைய சட்டையின் கீழாக சிறகு கீழாக அடைக்கலம் புகுந்தேன் என்றால், அங்கே தங்கினேன் என்றால், அது என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றே இருக்கிறீங்க? என்னமோ நடந்துட்டு போகுது, உங்களுக்கு விளங்கலன்னா விட்டுருங்க. விளங்குற வேத வசனத்தை பார்ப்போம். என்ன நடந்ததுன்னு பரலோகம் போன பிறகு கண்டுபிடிச்சுக்குவோம். இருக்கிற வேத வசனத்தை பிடிக்காம இது செய்யாம விளங்காத காரியத்தையே போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க சிலர். வேத வசனம் என்ன சொல்லுது? நீ அங்கே தங்கினால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அது உன்னை அணுகாது. நடக்குமா நடக்காதா? சந்தேகம். இவங்களுக்கெல்லாம் நடக்கல, உனக்கு மட்டும் நடக்க போதா? அமெரிக்காவில் சில பிரசங்கியார்கள் செய்த தவறுகள் சமீபத்தில் பெரிய விளம்பரம் எல்லாம் ஆகி இப்படி சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்க போயிருந்த போது சொன்னாங்க, பாருங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, அதனாலதான் நான் கோயிலுக்கெல்லாம் போறது இல்லை. ஏங்க பாருங்க இந்த பிரசங்கியார் அப்படி, அந்த நான் சொன்னேன், ஒரு கெட்ட பிரசங்கியார் நீங்க காமிச்சீங்கன்னா அது ஒரு பிரசங்கியாருக்கும் 100 நல்ல பிரசங்கியார நல்லா காமிக்க முடியும். அது பிசாசு காமிக்க மாட்டான். ஹலோ, ஒரு கெட்டு போன ஆளை காமிப்பான ஒளிய 100 பேர் நல்லவர் காமிக்கவும் மாட்டான் பிசாசு. பிசாசனுடைய வேலையே என்ன? யார் தோல்வியுற்றார்கள், யாருக்கு எது நடக்கலன்னு பார்த்தா அவங்கள காமிப்பான். இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் நடக்கல, உனக்கும் ஒன்னும் நடக்க போகிறது இல்லை என்று. சந்தேகம், சந்தேகத்தை கொண்டு பிசாசு நம்மை சோதிக்கிறான் இல்லையா? மூன்றாவது பயம். பயம் என்ன? இரவில் நடக்கும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருள் நடமாடும் கொள்ளை நோய் எல்லாம் பார்க்கிறோம். வெளியில நடக்கிற நாச மோசங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் பார்க்கிறோம். எல்லா விதமான அழிவுகளையும் பார்க்கிறோம். பலருக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்கிறோம். பிசாசு என்ன சொல்றான்? உனக்கு மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறியா? உனக்கு நடந்தா எப்படி இருக்கும் எண்ணி பாருன்ற ஒரு பயத்தை உள்ள உண்டாக்குகிறான். யோபு எப்படி பயந்தான் நினைக்கிறீங்க? அவன் பார்த்திருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஊர்ல இருந்தவன், மற்ற தன்னை போல பெரிய பணக்காரன் யாரா இருந்தா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்து பார்த்திருப்பான். அவன மாதிரி எனக்கு ஆச்சுன்னா நான் என்ன ஆகிறது, எனக்கு மட்டும் நடக்காமல் இருக்குமா, எனக்கும் அதே மாதிரி ஆகுமே என்று அப்படிதான் பயமே வர்றது. அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடந்தா என்ன ஆகிறது, இப்படிதான் எண்ணுகிறது. பயத்தை கொண்டு வருகிறான். சோதனை எல்லாம் செய்யறாங்க, நீயும் செய்யலாம்னு சொல்லி எப்படியாவது உங்களை விழ வைக்கிறது, சோதனைக்குள்ளாக்குகிறது. இரண்டாவது, இது யாருக்குமே வேலை செய்யல, இன்னாருக்கெல்லாம் வேலை செய்யல, உனக்கு மட்டும் வேலை செய்ய போதா, உனக்கு இது வேலை செய்யாதுன்னு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது பாரு, அதே மாதிரி உனக்கும் நடக்க போது, ஏன் உனக்கு நடக்க கூடாதுங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. சோதனை, சந்தேகம், பயம். சோதனை, சந்தேகம், பயம். சோதனை, சந்தேகம், பயம் எல்லாம் சொல்லுவோம். சோதனை, சந்தேகம், பயம். இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே உள்ள இருக்கிற ஆளை போட்டு மனதை என்ன பண்றான்? சோதிக்கிறான். இந்த மூணுல எதுக்காவது ஒண்ணுக்கு நாம் விழும்போது அந்த வட்டத்துக்கு வெளியாக நம்ம காலை எடுத்து வைத்து விடுகிறோம், அந்த நிழலுக்கு வெளியே வந்து விடுகிறோம், அவருடைய சட்டைக்கு வெளியாக வந்து விடுகிறோம், அவருடைய சிறகுகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம். அந்த கோட்டை, அந்த அடைக்கலத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். கோட்டை அடக்கலன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுல நிற்பது, அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதனால தானே சந்தேகப்படுறோம், ஆகையால் தானே சோதனையில விழுகிறோம், ஆகையால் தானே பயப்படுகிறோம். அதுல இருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே, அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே சாத்தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? தாக்க ஆரம்பிக்கிறான். இதனாலதான் அநேகருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்கிறது. இந்த சங்கீதம் 91ஆம் சங்கீதம் பலிக்கிறது இல்லை அநேக நேரங்களில். ஏனென்றால் சோதனை, சந்தேகம், பயம்
என்கிற காரியங்கள் நம்மை அந்த வட்டத்துக்கு வெளியாக கொண்டு வந்து விடுகிறது. வேலியை பற்றி பார்க்கும்போது என்ன சொன்னோம்? பயம் வந்து பிசாசு எப்படி உள்ள கொண்டு வர்றதுன்னு பார்த்தோம். வேலியை உடைச்சிட்டு அவன் எப்படி உள்ள வர்றான்னு. அவன் வேலியை உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாலே அநேகர் நாம் என்ன பண்ணிடுறோம்? நாம் இருக்கிற வட்டத்தை விட்டு வெளியே போயிடுறோம். எப்படி வெளியே போனோம்? சோதனைக்கு உட்பட்டு சோதனையில விழுந்து பாவம் செய்து போய் வட்டத்துக்கு வெளியே போயிடுறோம். பாவம் செய்த வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. பாவத்தில் ஜீவிக்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்று பாவங்கள கழுவப்பட்டு மறுபடியுமாக தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அவன் என்ன பண்ண வேண்டும்? நுழைய வேண்டும். அப்பொழுது மறுபடியும் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் பாவத்திலே விழுந்து பாவத்திலே ஜீவிக்கிற வேளையிலே அதிலையும் ஜீவித்துக் கொண்டு எனக்கு பாதுகாப்பு வேணும்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதே போல சந்தேகத்தில் ஜீவித்துக் கொண்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, எனக்கும் அது வேலை செய்யாது, இது கிரியை செய்யாது, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சந்தேகத்தில் வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலையும் இந்த 91ஆம் சங்கீதம் வேலை செய்யாது. பயப்படுகிற வாழ்க்கையிலையும் வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த சோதனைக்குள்ளாகிறவர்கள், சந்தேகிக்கிறவர்கள், பயப்படுகிற இந்த 3 விதமான ஆட்களும் என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ள இருந்தாலும் இந்த சோதனை, சந்தேகம், பயம் என்கிற 3 காரியத்தினாலே ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால பிசாசு என்ன பண்றான்? பிடிச்சிடறான். அப்ப அந்த வட்டத்துக்குள்ள எப்படி தொடர்ந்து இருக்கிறது? பிசாசு ஆண்டவர் வெளியே வச்சிருவார், அதை பற்றி கவலை இல்லை. நீங்க வெளியே போகாம இருந்தா போதும். ஹலோ, பிசாச குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. பிசாசு ஆண்டவர் வெளியே நிறுத்திட்டார். அவன் யோபுவை பற்றி ஆண்டவரிடத்தில் சொல்றான், ஐயா நான் உள்ளவே போக முடியல, எல்லாத்தையும் போட்டு அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறீரு, பெரிய கோட்டை மாதிரி அவன் செவுறு வச்சுட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கான், யாரும் அவனை ஒண்ணு தொட முடியலையே என்று பிசாசு சொல்லுகிறான். பிசாசு உள்ள நுழைய முடியாது, நீங்க வெளியே போகாம இருந்தா சரி. சோதனை, சந்தேகம், பயத்தினாலே எப்படி உள்ளே தங்குவது? அந்த வட்டத்துக்குள்ள தொடர்ந்து எப்படி நாம் தங்குவது எப்படின்னு சொல்ற? ட்ரஸ்ட், ஃபெய்த், விசுவாசம். தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி பாடணும் இல்லையா? கார்மேகம் அவர் முகத்தை மூடும் வேளையில் எப்போதும் போல அவரை நான் நம்புவேன். அவர் முகத்தை பார்க்காத வேளையில கூட, அவர் இருக்கிறார் என்கிற பிரசனத்தை உணராத வேளையில கூட, சூழ்நிலைகள் சரியா இல்லாத நேரத்தில் கூட, சந்தேகம் எழும்புகிற நேரத்திலும் கூட எப்போதும் போல நான் அவரை நம்புவேன். அப்படிதான் அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம். எத்தனை பேர் தங்க போறீங்க? இன்னொரு காரியம் ஒபீடியன்ஸ். இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது, சொல்லிட்டு பார். ஒபீடியன்ஸ் அதாவது கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது, கர்த்தருக்கு இணங்குகிறது. yielding and obedience. அதன் மூலமாக ட்ரஸ்ட், obedience and yielding, இதன் மூலமாக அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்கிவிட முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, அவருக்கு இணங்காம, அவரை விசுவாசியாமல் நாம் அடி எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வட்டத்துக்கு வெளியாக நாம் வந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க. விரோதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை தாக்க முடியல. விரோதிகள் வந்து தாக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டார். அநேக நேரத்தில் அவனுக்குள்ளேயே பெரிய சண்டையை மூட்டி விட்டு அவனே அவன் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டான், ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. விரோதிகள் இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனா அநேக நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களையே அழித்துக் கொண்டார்கள். தெரியுமா? பிசாசு அங்க பூந்துட்டான் உள்ள. தங்களையே அழித்துக் கொண்டார்கள். மோசேக்கு எதிராக அவனுடைய சகோதரி மிரியம் போன்றவர்கள் கூடி, நீர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா? உம்மிடத்துல மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரா? உம்ம பேச்ச கேட்டு நாங்கெல்லாம் என்ன போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்க்க ஆரம்பித்தவுடன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி 40 வருஷமா வனாந்தரத்தில் காத்த தேவன், ஒரு குரவனார் காத்தவர். அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த வட்டத்தை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள். என்றைக்கு மனதில் அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை கடவுளுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராக அவர் வைத்தார்களோ, அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த புரொடெக்ஷனை எடுத்து போட்டார். அந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டாங்க. கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள்.
கோராவின் புத்திரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களும் இப்படிதான். எல்லாமே நீ செய்யற வேலையை செய்தலாம், எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீர் ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல, நீர் என்ன பெரிய கடவுளால் அழைக்கப்பட்டவரா என்று மோசேயை எதிர்த்தார்கள். மோசேயும் ஆரோனையும் நாம் வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று. அந்த வட்டத்துக்கு வெளியாக அவர்கள் வந்து விட்டால். எப்படி வந்தாங்க வட்டத்துக்கு வெளியாக? எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனையே எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனுடைய மனுஷரை எதிர்க்கிறது மூலமாக, அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கீழ்ப்படியாத நிலையும் இருந்ததினாலே அவர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து தேவனுடைய பாதுகாப்பு இழந்தார்கள். ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள். என்னையா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீர் கொண்டு போவீரா, வழியிலே சாகடிப்பீரா என்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு, இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்த பிறகும் வனாந்தரத்தின் வழியா கூட்டிட்டு வர்றாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறார், எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களுக்கு மன்னா வராம இருந்ததில்லை, தண்ணி கிடைக்காம இருந்ததில்லை, ஒரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டதில்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சது அவர்களுக்கு வனாந்தரத்துல. அப்படி வச்சிருக்கும் போது மோசையை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்து, நீரங்களை கானான் தேசத்துக்கு எங்க கொண்டு போக போறீர், இங்கே சாகடிக்க போறீர் என்று பேசினார்கள். பேசின உடனே என்ன ஆச்சான், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கிளம்பி வந்து எல்லாரையும் கடித்து போட்டது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சாக ஆரம்பித்தார்கள். எண்ணாகமும் 21ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். கேளுங்க, நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. நான் கேட்கிறேன், அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எங்க இருந்தது இவ்வளவு நாள்? திடீர்னு ஆண்டவர் உற்பத்தி பண்ணாரா வனாந்திரத்தில்? கொள்ளிவாய் சர்ப்பம் ஒரு 200 உற்பத்தி பண்ணி விட்டாரா கடின்னு? கிடையாதுங்க. கொள்ளிவாய் சர்ப்பம் அங்கதான் இருந்தது, வனாந்திரத்துல தான் இவ்வளவு நாளும் சுத்திக்கிட்டு இருந்தது. இந்த வனாந்திரத்தை சுத்தி சுத்தி வந்திருந்தது. ஆனா இத்தனை நாள் இவர்களை தொடவே இல்லை. ஏனென்றால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவைகள் வர முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வட்டம் அவர்களை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வளவு நாள் வனாந்திரத்தில் இருந்த சர்ப்பம் தான், புது சர்ப்பம் இல்ல, நேத்து பிறந்த சர்ப்பம் அல்ல, நேத்து உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் அல்ல. இவ்வளவு நாள் வனாந்தரத்திலேயே இருந்த சர்ப்பம் தான். இத்தனை நாள் கடிக்காத சர்ப்பம் அன்னைக்கு என்னைக்கு முறுமுறுத்தானோ அன்னைக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வட்டம், அந்த வட்டத்தில் தங்குகிறது எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு இணங்குதல். அதன் மூலம் அந்த வட்டத்தில் தங்க. என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு எதிராக கிளம்பி, கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோம், அன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். வெளியே வரும்போது இந்த சங்கீதம் நமக்கு பலிக்காமற் போகிறது. பலிக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்? இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை சுற்றி கர்த்தர் வட்டமிட்டிருக்கிறார், பிசாசை வெளியே நிறுத்தி இருக்கிறார், தீங்கனுக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் இந்த வட்டத்துக்குள்ளாகவே தங்குவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், தொடர்ந்து அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அதுதான் ரகசியம். அது செய்யும் போது உண்மையாகவே அணுகாது. வெளியே வந்துடுற போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க. அநேக நேரத்தை வேதம் சொல்லும் போது, சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டையின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய், அவர் உனக்கு கோட்டை, உனக்கு அடைக்கலம் சொல்லும் போது கோட்டையும் பார்க்கல, அடைக்கலத்தையும் பார்க்கல, சிறகையும் பார்க்கல, ரெக்கையும் பார்க்கல, ஒண்ணுத்தையும் பார்க்கல. நாம் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சொன்ன ஆவிக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம். கோட்டைன்னா தேவனுடைய வார்த்தையை நம்புறது, விசுவாசி, அவ்வளவு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். இது சிறகும் ரெக்கையும் கோட்டையும் அடைக்கலத்தை எதையும் ஒன்று பார்க்கல நாம். ஆனால் ஒன்றை நாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, இந்த கான்டெக்ஸ்டே நம்ம எதிர்த்து வருகிற சக்திகள்,
நமக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள் நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை குறித்து தான் நீங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, நம்முடைய சிறக பார்க்க முடியல, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய ரெக்கையை நாம் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கோட்டையை நாம் காண முடியறதில்லை, நம்முடைய அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். அவருடைய வார்த்தை விசுவாசித்து அதை நம்பி அதில் நாம் ஜீவிக்கிறோம். அதுதான் கோட்டைன்னு நம்புறோம், அதுதான் அடைக்கலமான இடம் என்று நம்புகிறோம், இல்லையா? அப்படி இருக்கும்போது எதை பார்க்கிறோம்? துன்மார்க்கருடைய அழிவை நாம் கண்களால் காண்கிறோம். துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை நாம் காண்போம், அவர்கள் விழுவதை நாம் காண்போம், நாம் ஜெயிப்பதை நாம் காண்போம், நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகிறதை நாம் காண்போம், அவர்கள் தோல்வி அடைவதை நாம் காண்போம், நாம் வெற்றி அடைவதை நாம் காண்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை உங்களை அழித்து விட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற சக்திகள் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். எத்தனை பேர் நிக்க போறீங்க? இந்த வட்டத்துக்குள்ளாக, வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். வட்டத்துக்கு வெளியே கால் எடுத்து வைக்காதீர்கள். எப்படி நிக்க போறீங்க? விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு இணங்கி ஜீவிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நிலைப்பது, அவரை தாவரமாக கொண்டிருப்பது, அவரை தங்குமிடமாக நாம் கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது. இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் அதுக்குள்ளே நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை எப்படியா மாற்றுகிறார் என்பதை நீங்கள் காண முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு முறை அதை வாசிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 7, 8, 9, 10 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அடுத்த வாரம் எப்படி தேவதூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். நம்மை சுற்றி இருந்து நம்மை பாதுகாக்க எப்படி தேவதூதர்கள் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து பேச போகிறேன் அடுத்த வாரம். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க பக்கத்திலே தேவதூதர்கள் இருக்காங்க? வேதவசனம் அதை போதிக்கிறது. அடுத்த வாரம் அதை போதிக்க போகிறோம். வாசிப்போம். 7, 8, 9 எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமான உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நான் துதிப்போம். கர்த்தருடைய வார்த்தை மெய்யானதாயிருக்கிறது, உண்மையுள்ளதாயிருக்கிறது. பெரிதான வாக்கு தத்தங்கள், உங்களுக்காக உரைக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். ஹல்லேலூயா. அது உங்களுக்காக உரைக்கப்பட்டிருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. துன்மார்க்கரை அழித்து போடுகிற வாதைகள் உங்கள் கூடாரத்தை அணுகாது. துன்மார்க்கரை அழித்து போடுகிற பொல்லாப்பு உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ, உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அந்த வட்டத்துக்குள்ளாக தான் நிற்கிறோமா என்கிறதை பார்த்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற வாழ்க்கையா அல்லது சந்தேகத்தின் வாழ்க்கையா? பயத்தின் வாழ்க்கையா அல்லது கர்த்தரிலே தைரியமா இருக்கிற வாழ்க்கையா? சோதனைக்குள்ளாக விழுகிற வாழ்க்கையா அல்லது சோதனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற வாழ்க்கையா? நம்மை நாம் சற்று ஆராய்வோம். எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்கள் எப்படி அந்த வட்டத்துக்குள் நிற்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய ஜெயம் அடங்கி இருக்கிறது. பிசாசு தொட முடியாது, வாதை அணுக முடியாது, பொல்லாப்பு நேரிடாது. அந்த வட்டத்துக்குள்ளே நிற்க வேண்டும். நிற்கிறோமா? நிற்பதற்கு நாம் முடிவெடுப்போம். இன்றைக்கு
சோதனைக்கு விழமாட்டோம், பயத்திலே ஜீவிக்க மாட்டோம், சந்தேகத்தை வளர்க்க மாட்டோம் என்கிற தீர்மானத்தை நாம் எடுப்போம். இன்றைக்கு விசுவாசத்தில் நிற்போம் என்கிற தீர்மானத்தை நாம் இன்றைக்கு எடுப்போம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக வாழ்வோம் என்கிற தீர்மானத்தை நாம் எடுப்போம். நம்முடைய ஜீவியங்கள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை இப்பொழுதே எடுங்கள். ஆண்டவரே, அந்த வட்டத்துக்குள் நான் நிற்கிறேன். ஆண்டவரே, இனி சோதனைக்குட்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும். உம்முடைய பலத்தை எனக்கு தந்திரலும். ஜெயிக்கிறவனாய் என்னை வைத்திரலும். சோதனைகளை ஜெயிக்கிறவனாய் என்னை வைத்திரலும். கர்த்தாவே, என்னுடைய குற்றங்களை எனக்கு மன்னித்திரலும். என்னை சுத்திகரித்து கழுவும். ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும். மறுபடியும் அந்த வட்டத்துக்குள்ளே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். என்னை சுத்திகரித்து கழுவும். ஆண்டவரே, என்னை சுத்திகரித்து கழுவும். மறுபடியும் அந்த பாதுகாப்பின் வட்டத்துக்குள் நான் பிரவேசிக்கிறேன். உமக்குள்ளாக நான் வாழ்வேன். உடைய வார்த்தை விசுவாசிப்பேன், பயப்படாதிருப்பேன் என்று தீர்மானத்தை நாம் செய்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தேவைகளோடு வந்திருக்கிற மக்கள், பலவிதமான பிரச்சனைகள், பல தேவைகளோடு வந்திருக்கிற மக்கள், ஜெபம் தேவை என்று சொல்லுகிறவர்கள் உள்ள கரங்களை நீங்கள் உயர்த்தி காண்பிக்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டாலே போதும், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும், அதன்படி ஜீவித்தாலே போதும், பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள், பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காண்பீர்கள்.